ஆண்டாள் திருவடிகள் சரணம். ஐந்தாவது திருப்பாவை பாசுரம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படிங்கிற பாசுரத்துக்கான விளக்கத்தை தான் காட்சி வடிவத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வரைக்கும் 4 பாசுரங்களுக்கும் நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. இந்த ஆதரவு தொடர்ந்து அடுத்தடுத்த பாசுரங்களுக்கும் நீங்க கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில நம்ம காட்சிக்குள்ள போகலாம் வாங்க. மதுரா மாநகரம், அந்த மாநகரத்துல ஒரு சிறைச்சாலையில கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஜனனத்தை தான் நம்ம பார்க்கிறோம். தேவகி சிறைச்சாலையில உள்ள இருக்காங்க. வசுதேவர் குழந்தைய தலைக்கு மேல தூக்கிட்டு வாயில் காப்பாளர்கள்லாம் தூங்கிட்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, அதுல தாயை குடல் விளக்கம் அப்படின்னா தேவகியுடைய வயிற்றுல பிறந்து தேவகியினுடைய வயிற்றுக்கு பெருமை தேடி தந்த கிருஷ்ண பரமாத்மா அப்படிங்கிற காட்சியை தான் நம்ம இங்க பாக்குறோம். மதுரால தான் கிருஷ்ணர் பிறக்கிறாரு. அதுல மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னு மதுராபுரியில கிருஷ்ண பரமாத்மா ஜனனத்தை பற்றி ஆண்டாள் குறிப்பிடுகிறாள். யமுனா நதி எவ்வளோ அழகா ஓடி வருது பாருங்க. அப்படியே சலசல சலசலன்னு அந்த நீரோடை அழகா ஓடி வரக்கூடிய அந்த காட்சி. அங்கதான் வசுதேவர் குழந்தைய தூக்கி சுமந்துட்டு கரையை கடக்கிறாரு. யமுனா நதியை கடக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல யமுனா நதியினுடைய அழகு விவரிக்கப்படுது. யமுனா நதியுடைய கரையில தான் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு ஆண்டாள் குறிப்பிடுகிறாள். இங்க இந்த பச்சை புல்வெளி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே ஆயர்பாடி கோகுலத்தை காட்டக்கூடிய வகையில இருக்கு. ஒரு பக்கம் இந்த நதியை 2ஆ பிரிச்சு, ஒரு பக்கம் மதுரா இருக்கு, இன்னொரு பக்கம் கோகுலம் இருக்கு. சோ மதுரால இருந்து குழந்தைய தூக்கிட்டு யார்கிட்ட கொடுத்துடுறாரு? யசோதா அம்மா நந்தகோபர்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு வசுதேவர். குழந்தைய கட்டி போட்டு மிரட்டுறா யசோதம்மா. அந்த அளவுக்கு பாக்கியம் பெற்றவளாக பரந்தாமனை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை கட்டி போட்டு, உரல்ல கட்டி போட்டு மிரட்டக்கூடிய பாக்கியம் பெற்றவளாக யசோதா தாயார் அங்க இருக்காங்க. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் அப்படின்னா இடுப்புல இந்த கயிறு இருக்கு பாருங்க. கயிறு குழந்தை கிருஷ்ணருடைய இடுப்புல அது அழுத்தி அதனால தழும்பு உண்டாயிருக்கு. அந்த தழும்போட இருக்காராம் கிருஷ்ண பரமாத்மா. அதுதான் அங்க தாமோதரன் அப்படின்னா இடுப்புல தழும்பு கொண்ட கண்ணனை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக அந்த பெயர் இருக்கு. ஆண்டாள் கிருஷ்ண பரமாத்மாவை அழகான விளக்கோடு ஒப்பிடுகிறாள். அதனாலதான் இங்க நம்ம விளக்கு வச்சு காட்டியிருக்கோம். இங்க அக்னிய காட்டுறோம். அக்னிக்கு என்ன தன்மை? அது மேல என்ன பட்டாலும் பொசுக்கிடக்கூடிய தன்மை கொண்டது. அப்போ நம்ம செய்த பாவங்கள், செஞ்சிட்டு இருக்கிற பாவங்கள், செய்ய போற பாவங்கள், இந்த எல்லாமே கிருஷ்ணருடைய பாதத்தை நம்ம சரணடைஞ்சிட்டோம்னா அக்னியில பட்ட தூசு மாதிரி அப்படியே காணாம போயிடும் அப்படின்னு ஆண்டாள் குறிப்பிடுகிறாள். கிருஷ்ண பரமாத்மாவை சரணடையணும், பகவானை சரணடையணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மனம் மொழி மெய்யால நம்ம ஆராதனை பண்ணணும். அதாவது பூக்களால மலர் தூவி கைகளை கொண்டு நம்ம அர்ச்சனை பண்றோம். அடுத்தது ஜபமாலைய உருட்டி நம்ம மனசுக்குள்ள தியானம் பண்றோம். நாமாவளிய சொல்லிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி வாயால நம்ம புகழ்ந்து பரமாத்மாவுடைய பெயரை நம்ம உச்சரித்துட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய ஸ்லோகங்கள், தெய்வத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடிய நிறைய புத்தகங்கள், நூல்களை படிக்கிறோம். அது மூலமா பரம்பொருளை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறோம். மனம் மொழி மெய் அப்படின்னு சொல்றோம். மொழிங்கிறது இங்க வார்த்தைகளை குறிக்குது. மனம் அப்படிங்கிறது மனசுல நம்ம சிந்தனை பண்றோம் இல்லையா, தெய்வ சிந்தனையில நம்பிக்கையோட இருக்கோம் இல்லையா, அது. மெய் அப்படிங்கிறது உடம்பு. உடம்புனால விரத அனுஷ்டானங்கள்லாம் செஞ்சு பரம்பொருளை நம்ம எப்போதும் சிந்திக்கிறோம். இந்த மனம் மொழி மெய்னால நம்ம ஆராதனை பண்ணும்போது நம்ம கிருஷ்ண பரமாத்மா திருவடியை நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரம் நமக்கு சொல்லக்கூடியது. இதுல வழிபாடு எப்படி இருக்கணுங்கிற டெஃபினேஷன் தான் ஆண்டாள் நமக்கு கொடுக்கிறாள். வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த குட்டி குழந்தை கிருஷ்ணரை, மதுராவுடைய மன்னனாக விளங்கக்கூடிய கிருஷ்ணரை நம்ம இங்க அழகா இங்க படுக்க வச்சு சூப்பரா நம்ம பாக்குறோம். அவ்வளோ அருமையா கொழுக்கு முழுக்கு பேபியா கிருஷ்ணர் மதுராவினுடைய மன்னனாக விளங்கக்கூடியவர், தேவகி மைந்தனாக விளங்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவை நம்ம இங்க ஆராதனை பண்ணியிருக்கோம். அந்த காட்சி தான் நீங்க இங்க பாக்குறீங்க. திருப்பாவை பாசுரம் 5. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை,
தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதொருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் 5. மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரீ கடைதிரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய் கான் ஏலக் குழலி பரிசேலோர் எம்பாவாய். பொருள்: நறுமண திரவியம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் ஊறும் இனிய உதடுகளை கொண்டவளுமான பெண்ணே, திருமால் வராகமாகவும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்து சென்றும் அவரது உச்சியையும் பாதங்களையும் காண முடியாத பெருமையை உடைய மலை வடிவானவர் நம் அண்ணாமலையார். ஆனால் அவரை நாம் அறிவோம் என நீ சாதாரணமாக பேசுகிறாய். நம்மால் மட்டுமல்ல, இவ்வுலகில் உள்ள மற்றவர்களாலும் அவ்வுலகில் உள்ள தேவர்களாலுமே அவனை புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட பெருமைக்குரியவனை உணர்ச்சி பெருக்குடன் சிவசிவ என்று ஓலமிட்டு அழைக்கிறோம். நீயோ இதை உணராமல் உறக்கத்தில் இருக்கிறாய். முதலில் கதவை திற என தோழியை எழுப்புகிறார்கள் திருவண்ணாமலை நகர பெண்கள். விளக்கம்: கடவுளா? அவரை எனக்கு தெரியாதா என்ன? அவரைத்தான் தினமும் பார்க்கிறேனே. தினமும் கோயிலுக்கு போக வேண்டுமென்று கட்டாயமா என்ன? புதிதாக அவரிடம் என்ன காணப்போகிறோம்? வருஷந்தோறும் வருகிற மார்கழிதானே, கட்டாயம் காலையில் எழ வேண்டுமா என்ன என்று விதண்டாவாதம் பேசுபவர்கள் இருக்கிறார்கள். அதுபோல்தான் தோழியின் நிலை இருக்கிறது. இந்த அஞ்ஞானத்தை போக்கும் வகையில் இறைவனின் சிறப்பை எடுத்துச் சொல்கிறார்கள் சக தோழியர்கள். நன்றி.